வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் சாரீக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்லேயே நம்ம கட் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே எப்படி நம்ம நெக் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட தைக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் நல்ல கிளாத்லேயும் லைனிங்லேயும் முதுகு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நெக்கோட உயரம் 10.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கிட போகிறேன். மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், கீழே அதே அகலத்தை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நேரே கோடு போட்டு பாக்ஸாக வரைஞ்சிக்கிடலாம். பார்த்திங்கன்னா குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி இருக்குது. பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது ரவுண்டு நெக் வரைஞ்சாச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். லைனிங்களும் கட் பண்ணிக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த நல்ல கிளாத் இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணணும். இப்போ நல்ல கிளாத்துக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சு எப்போவுமே நார்மலாக தையல் போட்டு திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டு அந்த ரவுண்டு நெக் தான் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த வளைவிலேயே கொண்டுட்டு வரணும். நம்ம ஆரம்பிக்கும்போது எந்த அளவு ஆரம்பித்தோமோ அதே போல் முடிக்கும்போதும் அந்த வளைவுகள் வரும்போதும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டு வெளியில் கொண்டுட்டு முடிக்கணும். இப்போ அந்த உள்பக்கம் கொஞ்சம் கிளாத் அதிகமாக நிற்குது பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டு இதை திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ அப்படியே லைனிங்கை திருப்பிக்கிட்டு லைனிங்லேயே ஒரு பதிவு தையல் போடலாம். அப்போ இது நல்லா பதிஞ்சு நம்ம அப்படியே 2 கிளாத்தையும் சேர்த்து மேலே தையல் போடுவோம் இல்லையா, அப்போது அந்த லைனிங் கொஞ்சம் கூட மேலே வராமல் நல்லா அமைஞ்சு இருக்கும். அதனால தான் இந்த தையல் கண்டிப்பாக போட்டுவிடுங்க ரவுண்டு நெக்லலாம். இப்போ 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் தையல் போடுவோம். இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம அந்த லைனிங்கை சுற்றி ஜாயிண்ட் தையல் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கிடலாம். இதுக்கப்புறமா நான் இது சாரியோட கலரில் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்து 1/2 மீட்டருக்கு எடுத்திருக்கேன். இதில் கிராஸ் பீஸாக கட் பண்ணிவிட போகிறோம். இப்போது எந்த அளவுக்கு நீளமான கிராஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து கிராஸாக கட் பண்ணணும். இந்த கிராஸோட அகலம் ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அளவை செக் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கெல்லாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் கிராஸாக வச்சுட்டு அந்த வி மாதிரி வரக்கூடிய இடத்துல தையல் போடணும். கிளாத் கொஞ்சம் அதிகமாக நின்னதுன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது நான் இதில் 2 பீஸ் தான் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸாக மொத்தம் 2 பீஸ் நான் ஜாயின் பண்ணி எடுத்தேன். மொத்தம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 2.5 மீட்டர்லேருந்து 3 மீட்டருக்குள்ளே இருக்கும். நான் ஜாயின் பண்ணி எடுத்திருந்த அளவு. இதில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன், பாதி அளவு தான் காமிச்சிருக்கேன். இதுவே ஒரு 1.25 மீட்டருக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பீஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த மாடல் தச்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 3 மீட்டர் நீளத்துக்கு இந்த கிராஸ் பீஸ் தேவைப்படும். இப்போது இந்த 2 பீஸும் வச்சு நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பிசுறு வரக்கூடிய இடத்துல தையல் போட்டிருக்கேன். கடைசியில் நம்ம ரோப்புக்கு திருப்போம்ல, அதே போல் ஒரு ஊசி வச்சு நான் திருப்பிக்கிட போகிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பி எடுத்துட்டேன். அந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். இந்த பீஸ் ரொம்ப நீட்டாக ஒரே லெவலில் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதை நல்லா கையால் தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ அந்த கிராஸ் பீஸ்க்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை டேப்பால் அளந்துட்டு ஒரு 2.25 இன்ச்சு அளவு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் நம்ம அளந்து பார்த்துடலாம். அந்த பீஸை அப்படியே மடித்து அந்த நீளமாக இருக்க கிளாத்தை அப்படியே நம்ம ஒரே லெவலுக்கு கைக்குள்ளேயே மடித்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே இருக்கக்கூடிய மடிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட போகிறேன்.
அதுக்கப்புறமா அப்படியே திருப்பிட்டு இன்னொரு மடிப்பு இருக்கும் இல்லையா? அதையும் கட் பண்ணி இப்படியே விட்டு விட போறேன். இப்போ வந்து இந்த அளவு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மொத்தமா எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனா, நான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தது எனக்கு பத்தாம ஆயிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 2வது கிராஸ் பீஸ் வந்து தச்சு ஜாயின் பண்ணியிருந்தேன். அது வந்து அதையும் சேர்த்து தான் மொத்தம் ஒரு 3 மீட்டர் அளவுக்கு வந்தது. இப்போ இப்போ நான் வந்து முன்பக்கத்துலேயும் அந்த நெக்கெல்லாம் தைச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே இப்போ ஷோல்டர வந்து ஜாயின் பண்ணிவிட போறேன். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு, இந்த ஒவ்வொரு கிராஸ் பீஸோட துண்டு இருக்கு இல்லையா? இது வந்து இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு கீழ இருந்து நான் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்க. நெக்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போட்டு கொண்டுட்டு வரேன். ஆனா பிசுறு வந்து தள்ளி வர இருக்குது. இது வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கேப்பே விடாம வைக்கணும். அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சுட்டு வரும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு வைக்கணும். இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அந்த வெளிப்பக்கம் நல்லாவே விரிஞ்சு வரும். அதனால தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் நெருக்கி வச்சிருப்பேன். நீங்க கவனிச்சாலே உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். மேல வந்து நமக்கு ஒரே நேரா வரக்கூடிய இடத்துல வந்து அந்த மாரி விரிஞ்சு வராது. வளைவுகள்ல மட்டும் விரிஞ்சு வரும். அதுக்கேத்த மாரி நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கமா ஒரு பீஸு முடிஞ்ச உடனே இன்னொரு பீஸ் வச்சு ஒரு 5, 6 பீஸ் வச்சுக்கிடலாம். 2 பக்கமும் அதே மாரி வச்சுடுங்க. இப்போ வந்து நான் வீடியோவ நல்லா ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா, இந்த பீஸ் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் வச்சு தச்சுட்ருந்தோம். அதனால. இப்போ பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் இந்த ஷோல்டர் வரைக்குமே நான் வந்து தச்சு கொண்டுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா முன்பகுதி வரைக்குமே நீங்க வச்சு முடிச்சு விடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த நெக்ல இருந்து வெளிப்பக்கத்தில ஒரு 2 இன்ச் அளவு அளந்து நான் முதல்ல மார்க் பண்ணிட போறேன். ஏன்னா, நம்ம அந்த தையல் போடும்போது அந்த இடம் வந்து ஒரே அளவா வரணும். அந்த 2 இன்ச்சில மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதிலேருந்து நான் வந்து இப்போ தையல் போட்டு கொண்டுட்டு வரேன். இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, அது வந்து ஒரே லெவல்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செக் பண்ணி கொஞ்சம் பொறுமையா தையல் போடலாம். ஏன்னா, அந்த 2வது போடக்கூடிய தையல் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரே அளவுலயும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து ஒண்ணு விலகி போகாத மாரி பார்க்கணும். இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல நம்ம மேலே தைச்சதோட கொஞ்சம் அகலமா வந்திருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி ஒரே லெவலுக்கு வர்ற மாரி வச்சுட்டு, அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ நம்ம வெட்டியிருந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் கொஞ்சம் பெருசும் சின்னதுமாட்டு தெரியுது இல்லையா வெளிப்பக்கமா? இதையெல்லாம் நம்ம இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா, அ தையலுக்கு வெளிப்பக்கமா நிக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்போ ஒரே அளவுக்கு வந்துரும். அதனால தான் இந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறத நான் வந்து சரியான அளவுல தையல் போடணும் அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கமா நிக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா அ அடியில இருக்கக்கூடிய கிளாத் வந்து கத்திரியில வந்துராத அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் அந்த நெக்க ஒட்டி வந்திருக்கு இல்லையா, அந்த பீஸ்லயும் கொஞ்சம் ஏதாவது பிசுறு வெளியில நீட்டிட்டு நிக்குதுன்னா, கழுத்துக்கு வெளிப்பக்கமாவே வர்ற மாரி அத வந்து நிரப்பா கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அப்பந்தான் பிசுறு தெரியாமயே இருக்கும். இப்போ லேஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத லைட்டா மடிச்சுட்டு, அந்த கழுத்த ஒட்டியுமே நம்ம வந்து வச்சு தைக்கலாம். இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பிசுறு வந்து நம்ம லேஸை விட்டு வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா லைட்டாக கத்திரியை வச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரே லெவலில் வைங்க. கழுத்தை ஒட்டியே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு வெளிப்பக்கமாக நம்ம இந்த பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா? அதனால் ஒட்டியே தான் நான் வச்சு தைக்கிறேன். வளைவுகள் வரக்கூடிய இடத்துல லேசாக லைட்டாக லூஸ் விட்டு தைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரவுண்டு நெக்லலாம் லேசாக வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படியே கழுத்து வந்து திருங்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால எப்போவுமே வளைவுகளில் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு பொறுமையா தைங்க. நல்லாவே வரும். இப்போ அப்படியே வலது பக்கம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இத முன்கழுத்து முடியிற இடம் வரைக்குமே தையல் போட்டு நான் எடுத்துக்கிட போறேன். கட் பண்ணி விட்டுட்டு லைட்டா மடிச்சு விட்டு தையல் போட்டு வெளிய எடுக்க போறேன். அடுத்தது இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமா இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த லேஸோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் குறைவா இருக்காது. அந்த மாரி நான் எடுத்திருக்கேன். எதனால அப்டின்னா, நம்ம இந்த
சின்ன சின்ன பீஸ் எல்லாமே நெக்குக்கு மேலே தானே வச்சுருக்கோம். அது வந்து பிசுறு தெரியக்கூடாது. நம்ம தையல் போடுறதும் நல்லா டைட்டா பதிஞ்சு வரணும். அந்த லேஸை விட்டு வெளியே வரக்கூடாது. இதெல்லாம் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து லேஸ் வந்து நம்ம வச்சு தைக்கணும். இப்போ ஒரு பக்கம் லேஸ் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ அந்த நெக்குக்கு வெளிப்பக்கமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்தையும் கவர் பண்ணி இன்னொரு லேஸ் வந்து வைக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா இதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளுக்கு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்கை முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது, அதே நான் சொல்கிறேன். இப்போது இந்த லேஸ் வந்து இதே நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முன்பக்கம் கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு வரேன் பாருங்கள். முன்பக்கம் வரும்போது லைட்டாக கிராஸாக ஒடுக்கி ஒடுக்கி கொண்டுட்டு வந்து இந்த லேஸுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரியே கொண்டு முடிச்சிருப்பேன். அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதனால். ஏன்னா பின்பக்கம் கொஞ்சம் அகலமாக இருக்கு இல்லையா கழுத்து, முன்பக்கம் வந்து அதே அகலம் வச்சா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால ஷோல்டர் வந்து அப்படியே நான் வந்து முன்பக்கம் அப்படியே கொஞ்சம் சின்னதாக ஒடுக்கி கொண்டுட்டு வந்திருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் கோல்டு கலரில் பீடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு தைக்கணும். அடிப்பக்கத்துலேருந்து ஊசியில் நூல் போட்டு எடுத்துட்டு ஒவ்வொரு பீடாக வந்து வச்சு தைக்கணும். முதல்ல அந்த சென்டரில் குத்திட்டு இந்த பீஸை வந்து 2 பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டு சுருக்கி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு பீடு வச்சு கொறுக்கணும். இந்த வேலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கும் மேலே ஆகும். அப்போது இந்த ப்ளவுஸில் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நெக்கோட அளவை பொறுத்தும் இந்த நேரம் வந்து நமக்கு கூடுதல் குறைவாகும். அந்த மாதிரியும் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியான மாடல் தான் அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும். தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த 2 கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இல்லாத மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கலர் எல்லாம் வச்சு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு 2, 3 தான் தச்சு காமிச்சிருக்கேன். இதை மொத்தமாக தச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த நெக்கு ஃபுல்லாகவே அந்த பீடு ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்கறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரவுண்டு நெக்கில் எனக்கு ஒரு சிம்பிளான மாடல் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வேலை செய்கிறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காசும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடல்களுக்கு காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும். இப்போ பாருங்கள் கைக்கும் நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அந்த லேஸ் வந்து கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடிப்பக்கத்தில் நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸ் தைச்சி அந்த இது வந்து ரோப் மாதிரி அதிலேயே ஜாயின் பண்ணியிருக்கேன். 2, 3 ஒன்றா ஜாயின் பண்ணி அதுலேயும் பீடு ஒர்க் வச்சு முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.